ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நோய் ஒரு இங்கிலீஷில் ஆர்டிகிள்ஸ் பார்ட் 8 பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகிள்ஸ் பார்ட் 8 பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது அன்கவுண்டபிள் நவுன்ஸுங்கிறது எப்போவுமே சிங்குலராக தான் இருக்கும். அதுக்கு முன்னால் இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் ஏங்கிறது ஆனால் பயன்படுத்தக்கூடாது. கவுண்டபிள் நவுன்ஸ் சிங்குலர்னால் அதுக்கு முன்னால் ஏங்கிறத பயன்படுத்தலாம். இப்போது இந்த ரூல்ஸை மனசில் வச்சுக்கிட்டு ஆர்டிகிள்ஸ் பார்ட் 8 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஹேர், ஆல் த ஹேர் ஆன் ஒன்ஸ் ஹெட் இஸ் கன்சிடர்ட் அன்கவுண்டபிள். ஹேர்னு சொல்கிறோம். இப்போது ஒருத்தரோட தலையில் இருக்கக்கூடிய முடி, அந்த முடி எல்லாத்தையும் ஹேரை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் இட் பிகம்ஸ் அன்கவுண்டபிள். பட் if we consider each hair separately, we say 1 hair, 2 hairs, etc. ஆனால் அந்த தலையில் இருக்கிற முடி எல்லாத்தையும் சேர்த்தா அன்கவுண்டபிள். ஆனால் ஒவ்வொரு முடி தனித்தனியாக எடுத்துட்டோம்னா அதை 1 hair, 2 hairs அப்படின்ட்டு தனித்தனியாக சொல்லும்போது சொல்லலாம். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹர் ஹேர் இஸ் பிளாக். தலையில் இருக்கிற எல்லா முடியும் சேர்த்து சொல்லும்போது ஹர் ஹேர் இஸ் பிளாக். whenever she finds a grey hair, ஒரு முடி, ஒரு நரைச்ச முடி ஏதாவது இருந்ததா அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்க? she pulls it out. அப்போது ஏங்கிறது பயன்பட்டுருக்கு. முதல் எக்ஸாம்பிளில் ஹர் ஹேர் இஸ் பிளாக் பொதுவாக சொல்கிறதுக்கு ஹர் ஹேர் இஸ் பிளாக்னு சொல்கிறதுக்கு எல்லா முடியும் சேர்த்து. ஆனால் தனியாக சொல்லும்போது ஏ ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏ கிரே ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ஹர் ஹேர்ங்கிறது அன்கவுண்டபிள், அதனால் சிங்குலர். அதனால் சிங்குலர் வெர்ப் இஸ்ங்கிறது பயன்படுத்திருக்கு. அடுத்ததும் whenever she finds a grey hair, she pulls it out. ஏ கிரே ஹேர்னு கொடுத்துருக்கு. சரியா? அந்த ஹேருங்கிறது சிங்கிளாக எடுத்துக்கும் போது ஏ கிரே ஹேர்னு கொடுத்துருக்கு, she pulls it out கொடுத்துருக்கு. ஓகேயா? அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். அதனுடைய அர்த்தம் வந்து ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் மீனிங் சம்திங் ஹேப்பன் டு சம்ஒன் அப்படி சொன்னால் இட் இஸ் கவுண்டபிள். பட் ப்ராசஸ் ஆஃப் கெய்னிங் நாலேஜ் இஸ் அன்கவுண்டபிள். ஆனால் ப்ராசஸ் ஆஃப் கெய்னிங் நாலேஜ், ஒரு முறையில் அறிவை பெறுவது அப்படின்னு சொல்லும்போது அன்கவுண்டபிள் ஆகிடுது. எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹி ஹேட் அன் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், சம் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் லாஸ்ட் வீக். ஆக கவுண்டபிள்னு சொல்லும்போது எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்குலராக பயன்படுத்திருக்கு. அப்புறம் சம் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலாக பயன்படுத்திருக்கு. வி லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து அன்கவுண்டபிள். நம்ம அனுபவத்தினால அறிவை பெறுகிறோம் அப்படின்ட்டு சொல்லிருக்கு. அப்படி சொல்லும்போது இது பொதுவான விஷயம், எப்போனாலும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அன்கவுண்டபிள் ஆகிடுது. அதில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால் நம்ம ஏ அல்லது ஆன்கிறத பயன்படுத்துறது இல்லை, சிங்குலராக தான் பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்கள். ஒர்க். ஒர்க் மீனிங் ஆக்குபேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எ ஜாப், ஜாப்ஸ் இஸ் சிங்குலர். ஒர்க்குங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அதனால் அன்கவுண்டபிள் நவுன்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னால் இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் ஏ அல்லது ஆன்கிறது பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். அதனால தான் இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் ஒர்க்கு. ஒர்க்கு முன்னால் எந்த ஆர்டிக்கிளும் வரல, ஏயோ ஆனால் வரல. ஆனால் ஜாப்னு வரும்போது இட் இஸ் அ கவுண்டபிள் நவுன். ஜாப், ஜாப்ஸ்ன்னெல்லாம் கொடுத்துருக்கு. அதனால் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் ஏ ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஜாபுக்கு முன்னால் ஏங்கிற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேயா? அடுத்தது பாருங்கள். பட் ரோட் ஒர்க்ஸ் மீன்ஸ் ரிப்பேர் ஆஃப் ரோட்ஸ். இட் இஸ் அ ப்ளூரல் அன்கவுண்டபிள் நவுன். யூட் ஆல்வேஸ் சே த ரோட் ஒர்க்ஸ் ஆர் சம் ரோட் ஒர்க்ஸ். இப்போ இதில் கொஞ்சம் வேறுபடுது. மேலே பாருங்கள், ஒர்க்னு பார்த்தோம், அது வந்து சிங்குலர் அன்கவுண்டபிள் நவுன்னு பார்த்தோம். அன்கவுண்டபிள் நவுன்னாலேயே முன்னால் இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் ஏ அல்லது ஆன்கிறது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் ரோடு ஒர்க்ஸு, ஒர்க்ஸுங்க ப்ளூரல் வந்திருக்கு. அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ளூரல் அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்கிறோம். ப்ளூரல் வந்தாலும் நம்ம முன்னால் இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் பயன்படுத்த மாட்டோம். இப்போ ஒர்க்ஸ்னு வேறு வந்திருக்கு, அதனால் ரோடு ஒர்க்ஸ்னு வந்திருக்குனால இது வந்து ப்ளூரல் அன்கவுண்டபிள் நவுன் ஆகுது. அதனால் இதுக்கு முன்னால் ஏ அல்லது ஆன்கிற ஆர்டிக்கிள் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன பயன்படுத்தணும்? யூ வுட் ஆல்வேஸ் சே
த ரோட் ஒர்க்ஸ் ஆர் சம் ரோட் ஒர்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளாக பாருங்கள், தேர் ஆர் சம் ரோட் ஒர்க்ஸ் நியர் அவர் காலேஜ். தேர் ஆர் சம் ரோடு ஒர்க்ஸ்னு கொடுத்துருக்கு. அதனால் சம்ங்கிறது ரோடு ஒர்க்ஸ் முன்னால் பயன்படுத்தியிருக்கு. அடுத்தது பாருங்கள், ஒர்க்ஸ் ப்ளூரல் ஒன்லி கேன் மீன் ஃபேக்ட்ரி ஆர் மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் அ மெஷின். ஒர்க்ஸுங்கிறது ப்ளூரல் தான். அதனுடைய அர்த்தம் என்ன வருது அப்படின்னா ஃபேக்ட்ரி. இன்னொன்று என்ன அர்த்தம் வருது அப்படின்னா மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் அ மெஷின் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது. அப்போது ஃபேக்ட்ரிங்கிற அர்த்தம் வந்துச்சுன்னா ஃபேக்ட்ரிங்கிறது சிங்குலர், ஒர்க்ஸுங்கிறது ப்ளூரல். அப்போது ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒர்க்ஸுங்கிற அர்த்தம் வருது. இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். தெர் இஸ் அன் அயன் ஒர்க்ஸ் நியர் அவர் காலேஜ். அயன் ஒர்க்ஸ்னு கொடுத்துருக்கு, ஆனால் முன்னால் ஆன்கிற ஆர்டிக்கிள் பயன்படுத்தியிருக்கு. ஏன் பயன்படுத்தியிருக்கு அப்படின்னா அயன் ஒர்க்ஸுங்கிறது ஒரே ஒரு ஃபேக்ட்ரியை குறிக்குது. ஒரு ஃபேக்ட்ரியை குறிக்கிறதுக்கு அயன் ஒர்க்ஸ்னு பயன்பட்டுருக்கு. ஆனாலும் முன்னால் ஆர்டிக்கிள் ஆன்கிற பயன்படுத்தியிருக்கு. அப்போ சிங்குலர், அயன் ஒர்க்ஸுங்கிறது சிங்குலர். அதனால் தேர் இஸ் அன் அயன் ஒர்க்ஸ் நியர் அவர் காலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனால் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தெர் இஸ் சம்திங் ராங் வித் த ஒர்க்ஸ் ஆஃப் த கிளாக். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் அ மெஷின் அப்படின்னு கொடுத்துருக்கு. மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் மெஷின்னு சொல்லும்போது இங்கே ஒர்க்ஸுங்கிறது ப்ளூரல் ஆகிடுது. அதனால தேர் இஸ் சம்திங் ராங் வித் த ஒர்க்ஸ் ஆஃப் த கிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ப்ளூரல் ஆகிடுது. இது ப்ளூரல்ங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்னொரு சென்டென்ஸ் சொல்லலாம், எக்ஸாம்பிள் சொல்லலாம். த ஒர்க்ஸ் ஆஃப் த கிளாக் டூ நாட் ஃபங்க்ஷன் வெல் அப்படிங்கிற சொல்லலாம். த ஒர்க்ஸ் ஆஃப் த கிளாக் டூ நாட் ஃபங்க்ஷன் வெல் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரல் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒர்க்ஸ் யூஸ்வலி ப்ளூரல். இதுவும் ஒர்க்ஸ் தான். கேன் பி யூஸ்ட் ஆஃப் லிட்ரரி ஆர் மியூசிக்கல் காம்போசிஷன்ஸ். லிட்ரரி ஆர் மியூசிக்கல் காம்போசிஷனுக்கும் ஒர்க்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிளை பாருங்கள். ஷேக்ஸ்பியர்ஸ் லிட்ரரி ஒர்க்ஸ் ஆர் ஈவன் நவ் பாப்புலர். ஷேக்ஸ்பியர்ஸ் லிட்ரரி ஒர்க்ஸ், ஷேக்ஸ்பியருங்கிற நிறைய நாடகங்கள் எழுதியிருக்காரு. அதனால் அவருடைய லிட்ரரி ஒர்க்ஸ் ஈவன் நவ் பாப்புலர். இந்த நாடகங்களுக்கு என்னென்ன இங்கிலீஷில் சொல்கிறோம் அப்படின்னா ஒர்க்ஸ்னு சொல்கிறோம். ஷேக்ஸ்பியர்ஸ் லிட்ரரி ஒர்க்ஸ் ஆர் ஈவன் நவ் பாப்புலர். இந்த மியூசிக்கல் காம்போசிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? பீட்டோவன்ஸ் மியூசிக்கல் ஒர்க்ஸ் ஆர் ஈவன் நவ் பாப்புலர் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை கூட சொல்லலாம் இந்த மியூசிக்கல் ஒர்க்ஸுக்கு. ஓகேயா? அடுத்தது நோட்டை பாருங்கள். இந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏற்கனவே சொன்ன ரூல்ஸை ரீகால் பண்ணுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிங்குலர். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிங்குலர். இப்போது சாண்டுன்னு சொல்கிறோம், சாயில்னு சொல்கிறோம், ரைஸ்ன்னு சொல்கிறோம், காஃபின்னு சொல்கிறோம். இது எல்லாமே சிங்குலர். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிங்குலர் அண்ட் ஆர் நாட் யூஸ்டு வித் ஏ ஆன். அப்போது அதனால் அந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னால் ஏ அல்லது ஆன்கிற ஆர்டிகிள் பயன்படுத்த மாட்டோம். தீஸ் நவுன்ஸ் ஆர் ஆஃப் ப்ரிசீடட் பை சம், நோ, எனி, ஏ லிட்டில் எக்ஸெட்ரா. அதனால் இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா சம், நோ, எனி, ஏ லிட்டில் அப்படிங்கிறது பயன்படுத்தலாம். ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.